எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். நேத்திக்கு மார்க்கெட் லீவு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்தே கண்டினியூஸான ஒரு ஃபால். முக்கியமா இந்த ஃபாலுக்கு யூஎஸ் டேரிஃப் உடைய இம்பாக்ட் தான். பிகாஸ் இன்னைக்கு சிக்னிஃபிகண்டா ஃபால் ஆனது ஐடி, டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ். குறிப்பா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ், ஐடி, ஃபார்மா எல்லா செக்டர்லயுமே இந்த இம்பாக்ட் இருக்குது. குறிப்பா ஐடி டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் இன்னுமே சிக்னிஃபிகண்டா ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ, அதாவது 24,500ங்கிறது இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் டபுள் பாட்டம் ஆர் ட்ரிபிள் பாட்டம் ஜோனா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி டாப் ஜோன்ல 25,150ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிரியேட் ஆகும். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இதுல முக்கியமா மார்க்கெட் ரைஸ் ஆகணும்னா இந்த இடத்துல கேப்பா இருக்கு பாருங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங் ரேலி தான் இது. பட் இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோ மட்டும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லோவை கட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். அதாவது லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டுவர்ட்ஸ் 23,800 23,500 வரைக்குமே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த குரூஷியல் லெவல் 24,500 24,400ங்கிறதே நமக்கு ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த நெக்லைன் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகல, ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த நெக்லைன் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இன்னைக்கு லோவை மட்டும் கட் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் 53,575 53,250 வரைக்குமே ஃபால் ஆகும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 575, செகண்ட் சப்போர்ட் 250 இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ கிளியர் அண்டர் தி செல்லிங். பேங்க் நிஃப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் 55,110 தான் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஈவன் பொசிஷனலா இருந்தா கூட வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன். சப்போஸ் யாராவது பை சைடு இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் செப்டம்பர் மந்த்ல ஒரு 2 பாசிட்டிவான நியூஸ் இருக்கு. ஒன்று, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டா பவுன்ஸ் ஆகும். ரெண்டாவது, ஜிஎஸ்டி ரீஃபார்முக்கு உண்டான நியூஸஸ், அதுக்கான அப்டேட். ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். ஆனால் குறிப்பிடத்தக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் 55,100 55,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ஓகே, குரூஷியல் சப்போர்ட்னா 53,500 52,900 இது குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஃபைன். இதே போல சென்செக்ஸும் பார்ப்போம். நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம்ல தான் இருக்கும், ட்ரேட் ஆகும். இந்த ஜோன்ல மார்க்கெட் ஒரு சைடுவேஸா இருக்கு. இப்போ இதே அப்படியே தூக்கி மேலே போடுங்க. ஓகே, இந்த வேலை தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு லோ மட்டும் உடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 79,550 இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு டிராயிங் கால்குலேஷன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த லோவர் சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க இருந்து நான் வச்சிருக்கிறது டே டைம் ஃப்ரேம்ல கிட்டத்தட்ட ஒரு 4, இந்த இடத்துல மட்டும் 4 டைம்ஸ், ரீசெண்டா இதுல 5th டைம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டை மார்க்கெட் கிளியரா அப்சைட்ல சப்போர்ட் எடுக்குது. 79,000 இந்த சப்போர்ட் 79,650 680 குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். அகைன் இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 82,000ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ
நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவலுக்குள்ள தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி கிளியர் செல்லிங் அண்டர் கிளியர் செல்லிங். முக்கியமாக இன்னைக்கு வந்து டவுன் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஹெச்சிஎல் டெக் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அதே போல் இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங்காக அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் கூட இன்ஃபோசிஸ் வந்து 1450 1470ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்டர் குளோப் ஏவியேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் தான், ஒரு கரெக்ஷன் மோடில் இருக்குது. ஓகே, ராலிஸ் இந்தியா தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆன ஸ்டாக்ஸில் ஒன்று. இது வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆனது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணுச்சுன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்டு டுமாரோ வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து போகலாம். நாளைக்கு இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. குறிப்பாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வித்தின் சப்போர்ட் ஜோனுக்குள்ளே இருக்குது. மார்க்கெட் வந்து திரும்பலாம், அந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து அப்சைடு வந்து திரும்பலாம். பட் பேங்க் நிஃப்டி வந்து கிளியர் செல்லிங்கில் தான் இருக்குது. ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் செப்டம்பர் 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 6 வந்து இருக்கும். இதே போல் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பாருங்க, நான் வச்சிருக்கிறது வந்து இப்போ 30 மினிட்ஸில் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. சி 55,075ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் லைனாக இருக்குது. அதே போல் இந்த டாப் டு டாப் வந்து தொட்டு பாருங்க, டச் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கிறதுனால எம்ஐ மெத்தட் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. டுவோர்ட்ஸ் அப்சைடில் வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5625 630 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் போன வாரம் ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணேன். கிளியராக இப்போ வரைக்குமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்து எவ்ரிடே கிட்டத்தட்ட எத்தனை நாள், 7 நாள் தொடர்ந்து க்ரீனில் இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து எப்படி ஃபால் ஆச்சோ அதே மாதிரி தொடர்ந்து க்ரீனில் இருக்கா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக ஃபால், இப்போ கண்டினியூஸாக ரைஸ், அகெயின் ஒரு நியூ ஹையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து பை சைடில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.